எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் வரல கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் ஃப்ரீ லிங்க். அது உங்களுக்கு ஸ்டடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா லியோடெட் 27 லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் ரீச் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வீடியோஸ் தொடர்ந்து கண்டினியூ அதில் அப்லோட் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபயர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், ஏஞ்சல் ப்ரோக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ, உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூட்டபிள் ஆகுதோ இந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் சக்தி ட்ரேடர் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ டெலிகிராமில் 1 or 2 சாம்பிள்ஸ்க்காக என்னுடைய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, அது வந்து அன்றைக்கி ஹோல் டேஸ் எங்கெங்கே பையிங் சினாரியோ செல்லிங் சினாரியோ வந்தால் அதில் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து வந்து சில்வரில் 5 o'clock ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு வரோம். 10 minutes பிரேக் அவுட் சிஸ்டம் வந்து 5 o'clock ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து கேனல் சைஸ் பெருசாக இருந்தது, நேற்று ட்ரேடிங் எடுக்க முடியல, அது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கு முந்தைய நாள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, தொடர்ந்து ஒரு மாதம் இது எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா மந்த் எண்டில் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, இது வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட் வரும். உங்களால் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா 4 ப்ராஃபிட் வந்து கண்டினியூவாக 4 days ப்ராஃபிட் வந்தோன்னே 5வது இல்லை 6வது நாள் 2 இல்லை 3 நாள் வந்து தொடர்ந்து ட்ரேட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஆகும். எவ்ரி 4 இல்லை 5 டார்கெட் வச்சு லைனை கண்டினியூ ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டினியூவாக ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா 4 trade விட்டுட்டு திரும்ப 2 சைடு ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா இது என்ன அப்படின்னா 5 o'clock கேண்டில் சைஸ் வந்து மினிமம் 100 rupees இருக்கணும். அதாவது இந்த 17 நேரம் வரும் கேண்டில் தான். கீழே பார்த்தீங்களா, இது வந்து 5 o'clockனா 5 மணிலேருந்து 5:10 கேண்டில் கிரியேட் ஆகுங்க. அது இந்த கேண்டில் வந்து மினிமம் வந்து 100 rupees இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 250 rupees இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க, அன்றைக்கி ட்ரேடிங் கிடையாது உங்களுக்கு. ஓகே, சரி, இதனுடைய கேண்டில் சைஸ் என்ன, இதுவரையிலும் என்ன எவ்வளோ ப்ரைஸ் ஆகிருக்கு பார்க்கலாம். ஓகே, 100 rupees கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபினிஷ் ஆகணும் அதுக்குள்ளே. ஓகேங்களா, அது பெரிய கேண்டில் ஆகிடுச்சுன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல, நோ ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை இந்த சைஸில் இருந்தால் ட்ரேட் எடுங்க, பரவாயில்ல. ஏன்னா பாருங்கள் ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 103. ஓகே, ஸோ நமக்கு தேவையான 100 rupees கிடச்சிருச்சு. இது பஃபர் ப்ரைஸ் விட்டுட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 35 points வந்து பஃபர் ப்ரைஸ் விடணும். ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா இன்னும் ஒரு 5 to 10 points வந்தால் நல்லாயிருக்கும். அந்த கேனலோட சைஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்கலாம், இன்னும் 3 minutes இருக்குது. கேனல் கொஞ்சம் பெருசானா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜே போய்ட்டு இல்லைங்களா, நமக்கு 75 rupees வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாட்டுக்கு போய்டும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணி யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். இது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடு ஸ்டாப் லாஸ் பண்ண சொல்ல அந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணணும். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிடணும். இது ரூல்ஸ் இது. ஓகே, அதே மாதிரி ரிஸ்க் ரேஷியோ வந்து 1.2 வைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 minutes இருக்குது இந்த கேன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகே, கேண்டில் சைஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். அதாவது கேண்டில் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. 100 rupees மினிமம் இருக்கணும். ஒரு சில நண்பர்கள் என்னென்னா ப்ராஃபிட்டே வந்தால் ஓகே நல்ல ட்ரேட் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் ட்ரேட் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சில ஸ்டாப் லாஸ்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம பஃபர் ப்ரைஸ் வச்சுருக்கோம். 120 points வந்து எஸ்எல் வச்சுருக்கோம், 145 point வந்து டார்கெட் வச்சுருக்கோம். பார்க்கலாம். இப்போது எஸ்எல் ஆகிறது வந்து பார்ட் ஆஃப் அது யாரும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எஸ்எல் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க ட்ரேடிங்கில் கன்ஃபார்மாக வின்னுக்கு வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த எஸ்எல் வீடியோ ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணால் அது எந்த ஸ்டாப் லாஸ் ஆகணும் அந்த ஸ்ட்ராட்டஜி மந்த் எண்டு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோ நான் போட்டேன்னா எந்த நாள்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு வர பாருங்கள். அந்த நாள் எத்தனை டைம் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, எத்தனை டைம் ட்ரேட் இல்லை, அந்த 20 ட்ரேட்ஸில் எத்தனை பாஸ் எத்தனை ஃபெயில் கேல்குலேஷன் பண்ணி நீங்களே ஒரு மணி மேனேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட 5ஆவது நாள் இது அப்டேட் பண்ணிக்கிற வீடியோ தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிகர் ஆகிறது ட்ரிகர் ஆனது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது சேல்ஸ் ட்ரிகராக இருக்கு. பார்க்கலாம், இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்களா, இந்த பக்கம் வந்து டபுள் குவான்டிட்டி ஆர்டர் ரெடியாக போட்டிருக்கணும். ஓகே, இது வந்து சிங்கிள் செட் குவான்டிட்டி, இது வந்து டபுள் செட் குவான்டிட்டி. டபுள் குவான்டிட்டி ஆப்போசிட் சைடில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகிடுச்சு, இதில் கண்டினியூவாக ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி 1.3 1.4 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. மெயின் அந்த ஸ்டாப் லாஸ் சொல்ல பேனிக் ஆகாது. ஏன்னா ஒரு சில நாள் வந்து 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஸோ பேனிக் ஆகாதுங்க, அந்த மாதிரி டைமில் தைரியமாக இருங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், டார்கெட் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய எஸ்எல் கிட்ட வந்து ட்ரிகர் ஆக போகுது மேலே அப்பர் சைடு. ஏன்னா வந்து இந்த பக்கம் பாருங்கள் சேல்ஸ் ட்ரிகராக இருக்குது. கிளியராக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரிகராக இருக்குது. இந்த பக்கம் ஆல்ரெடி எஸ்எல் ஆர்டர் போட்டு வச்சுருங்க. எஸ்எல் ஆர்டர் டபுள் குவான்டிட்டி போட்டு வைங்க. அந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி போட்டுட்டோன்னே ஆப்போசிட் சைடில் டார்கெட் வைங்க 1.2 ரிஸ்க் ரேஷியோ. சேம் ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரிகர் ஆச்சோ சேம் இதே தான் ஸ்டாப் லாஸ் இந்த பக்கமும். ஓகே, மேலேயும் போய்ட்டு கீழே திரும்ப வந்துச்சுன்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு ஃபேவராக போகல அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஓகே, இது யார் இருக்கலாம் இந்த ட்ரேடிங்னா, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது, எனக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியாது, எனக்கு மூவிங் ஆவரேஜ் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்போ தான் மார்க்கெட் புதுசாக வரவங்க ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு மந்த் எண்டு ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு மந்த்ல எண்டில் உங்களுக்கு லாஸ் மட்டும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது மட்டும் கன்ஃபார்ம். உங்களுடைய பணம் மினிமம்னாலும் உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர லாஸ் மட்டும் ஆகாது. அதாவது மினிமம் ஒரு ஒரு 5 to 10% ப்ராஃபிட் நிற்கும் உங்கள்கிட்ட மந்த் எண்டில். ஆனால் பார்க்குறதுக்கு என்னென்னா லாஸ் ஆகிற மாதிரி தெரியும், ப்ராஃபிட் வர மாதிரி தெரியும், லாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் மந்த் எண்டில் ப்ராஃபிட் வரும். பார்க்கலாம். இப்போ நமக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுதா, திரும்ப வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுதான்னு பார்க்கலாம். மெயின் வந்து கீழே ஸ்டாப் லாஸில் ஆப்வியஸ்லி கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணும். எமோஷனல் ஆகக்கூடாது. மேலேயும் நம்ம கீழே பண்ணோம் சேல் பண்ணோம் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, மேலே பை பண்ணோம் கீழே வந்து திரும்பவும் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, அது மாதிரி வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா இது வந்து மந்த் எண்டில் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கும் தவிர டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுத்துட்டு போகாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். செகண்ட் சைடு என்ட்ரியில் வந்து நமக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்க ஸ்டாக்கு. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் போதும் கட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த பக்கம் லாஸ் ஆகிட்டு இல்லையா, ஒரு லாட்டுது. ஸோ இந்த பக்கம் 2 லாட்டு போட்டு சொல்லணுன்னா காஸ்ட் டு காஸ்ட் தெரியாமல். ஆனால் வந்து அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 லாட்டுக்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணி எந்த இதுவும் இருக்காது, ப்ளஸ் லாஸும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் போகிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து இன்டைரக்டாக லாஸ் அது. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. காஸ்ட் டு காஸ்ட் மட்டும் போகவே போகாதீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் வரலாம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா முழுசாக லாஸ் எடுத்துக்கங்க. அந்த உங்களுடைய பயம்தான் உங்களுடைய லாஸுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்னா, ஒரு மாதம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு வாங்க. அந்த கரெக்டாக அந்த டைம் மட்டும் சிஸ்டம் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ முடிச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சும்மா அங்கேயே பார்த்துட்டே இருக்காதீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, திரும்ப ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அகைன் அண்ட் அகைன் ட்ரேடிங் பண்ணி வந்த ப்ராஃபிட்டையும் விட்டுடுங்க. இல்லை ஆன லாஸையும் மேற்கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா லாஸ் பண்ணிக்குவீங்க சப்போஸ் சிஸ்டம் ஆனில் இருந்தால். ஓகே, சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு டார்கெட்டாக தான் இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வந்து
இந்த சிஸ்டத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ்னா ஆகட்டும், டார்கெட்னா ஆகட்டும், என்னென்னா ஆகட்டும். ஆனால் இந்த சிஸ்டம் 5 o'clock 10 minutes ரூல்ஸ் என்ன இருக்கோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. கேனில் அந்த சைஸ் வந்துட்டால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய சைஸ் கேனில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சின்ன சின்ன 50 rupees 40 rupees கேனில் வந்தாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ரெகுலராக பண்ணால் தான் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் லாஜிக் இதே மாதிரி தான். இப்போ நம்ம கரெக்டாக 7 daysல எத்தனை ஸ்டாப் லாஸ் ஆச்சு? ஒரே ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கேனல் பெரிய சைஸ் வந்தது. ஸோ 2 நாள் வந்து ட்ரேடிங், ஒரு நாள் வந்து ட்ரேடிங் கிடையாது, ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஆனதுக்கு மறுநாளோ 2வது நாளோ வந்து மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் அனுபவிக்கலாம். இல்லை என்ன மணி மேனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியலன்னா அடுத்த 2 நாள் 3 நாள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போ 4 நாள் கண்டினியூவாக ப்ராஃபிட் வருதோ அடுத்த 2-3 days வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.